ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கொத்து பரோட்டா வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் 1, தக்காளி 1 எடுத்துக்கிறேங்க. அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா 5, முட்டை 2, தேவையான அளவுக்கு உப்பு, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை 1 இன்ச் அளவு. சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி, இல்லை சிக்கன் குருமா, மட்டன் குழம்பு, இது யுவர் சாய்ஸ். அது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ ஆயிலை நம்ம கடாயில் ஊற்றிட்டு அது ஹீட் ஆனோடனே பட்டை, பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் இதோட ஆட் பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளியை நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து ஆட் பண்ணணும். அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே கரையிற மாதிரி அதை நல்லா வதக்கிட்டு இந்த டயத்தில் நம்ம கருவேப்பிலை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறணும். வதக்கிறதுக்குள்ளே நம்ம உப்பு இதோட சேர்த்து ஆட் பண்ணும்போது நல்லா நம்ம தொக்கு மாதிரி நம்மளுக்கு இது வதங்கி வரணும். அதனால் உப்பு இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பை முதலையே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கரண்டியில் நல்லா நச்சு விடுங்க. தக்காளிலாம் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்காது. இந்த மாதிரி நம்ம நச்சு விடும்போது நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய காரம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கரண்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பசங்களுக்கு காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் காரம் இல்லை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பரோட்டாவை பிக்கிறதுக்கு அதை வச்சுட்டு நம்ம 2 முட்டையை இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம நீங்கள் பரோட்டாவை மிக்சியில் நீங்கள் பிச்சு போட்டு ஒரு 4 பல்ஸ் வச்சு நீங்கள் இறக்குனாலும் சரி, இல்லை கையாலேயே நம்ம ரொம்ப லேசாக மெல்லிஸாக உங்களால் பிக்க முடியும்னா நீங்கள் கையாலேயே பிக்கலாம், அவங்களோட சாய்ஸு. இப்போ நான் அதை பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் செய்யும்போது கையால் பண்ணாலும் சரி, மிக்சியில் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி இருக்கணும். இந்த இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணணும். அந்த முட்டை நம்ம பிரட்டி வச்சுருக்கிறதுல இந்த பரோட்டாவை ஆட் பண்ணி நல்லா நம்ம என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த பரோட்டாவுக்கும் ஹீட்டு வரணும். அதே மாதிரி எல்லாத்தோடையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த டயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் சிக்கனோ மட்டனோ குழம்பு இருந்தாலும் சரி, இல்லை குருமா இருக்குது அப்படின்னா நீங்கள் குருமாவும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்லி குருமா மட்டும்தான், அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நான்வெஜ்ஜுன்னு தேவை கிடையாது. ஒன்லி குருமா குழம்பு மட்டும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொத்து பரோட்டாண்டா இந்த கரண்டியை வச்சு அடிக்கிறது தான் இதோட ஸ்பெஷலே. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் கரண்டியில் நல்லா நச்சு விடணும். அப்போ தான் அந்த குருமாவோட நல்லா அது அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை இதோட சேர்த்து ஆட் பண்ணி இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அழகான ரொம்ப டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.